வணக்கம் நண்பர்களே. ஆ, தீபக்கோடைய இஷ்யூ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவுடைய 42 வயது நபர். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஆ, ஒரு வயசான நோய் வந்த அம்மா இருக்கிறாங்க. ஆ, ஒரு பெண்ணுடைய ஒரு முஸ்லீம் பெண் அதுவும். அவங்க ஒரு வீடியோ சோஷியல் மீடியால எடுத்து போட்டத இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, அது விஷயமா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இதில கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆ ஒரு ஜட்ஜு கூட ரீசென்ட்டா சொன்னாங்க. ஒருத்தருக்கு நீதி கிடைக்கணும்னா, அந்த நீதி கிடைக்க வேண்டிய நபர் வந்து இறந்து போனா தான், அவருக்கு நீதி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இன்னொன்னு சொன்னாங்க, ஆ ஒருவேள அந்த பெண் வந்து வீடியோ எடுத்து அவர் இறக்காம இருந்திருந்தா, இப்ப இறந்துட்டாரு. அந்த வீடியோ எடுத்து அது வைரல் ஆகி, ஒருவேள அந்த மனிதர் அந்த ஆண் அந்த தீபக்ங்கிற நபர் வந்து இறக்காம, அவர் ஒரு கோர்ட் மூலமோ, இல்ல போலீஸ் மூலமோ நான் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா கூட, மக்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் இவ்வளோ போராட்டமோ, இவ்வளோ ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்ன்னு ஹேஷ்டேக் போட்டோ, இல்ல இவ்வளவு போராட்டங்கள் பண்ணியோ, அந்த பொண்ணுக்கு எதிரா அவ்வளோ இன்ஸ்டாகிராம்ல எடுத்தா, அ அந்த பொண்ணோட வீடியோவும், அந்த தீபக் நியூஸ் மட்டும் தான் நெறைய வந்துகிட்டே இருக்கு ரீல்ஸ்ல. அது இதனால என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் வந்து இறந்து போனா தான் இந்த அளவுக்கு மக்கள் வயலன்ட் ஆவுறாங்களா? அ ஒருத்தர் இறந்து போனா தான் மக்கள் இந்த அளவுக்கு போராடுறாங்களா? நீதி நீதி கிடைக்கணும்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தர் வந்து தன்னோட உயிர குடுத்து தான் நீதி வாங்கணுமா இன்னும்? இது வந்து முதல் வழக்கு கிடையாது. ஒரு பொண்ணு வந்து இப்படி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வீடியோ போட்டு ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்கிறது இது முதல் தடவ கிடையாது. ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்ல மான்வூர் சிங்ன்னு ஒரு நபர். அவர் ஒரு பெண் வந்து இப்படி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தப்பான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கா. அந்த நபர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. கடைசில போலீஸ் இந்த சிசிடிவிய ரிசர்ச் பண்ணதுல, அந்த வீடியோ எவிடன்ஸ் பொய்யி, ஃபேக்குன்னு சொல்லி, அ அந்த பொண்ணுகிட்ட அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாரி இன்னொரு இன்சிடென்ட் ஒரு ஸ்டேட்ல நடந்தது. அங்கேயும் இதே மாரி அ அ செ செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்ன்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டாங்க. அந்த நபர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. திரும்பவும் அந்த சிசிடிவிய பார்த்ததுல அவங்க பொய்யான ஃபேக் எவிடன்ஸ் சொல்லி போலீஸ் அந்த கேஸ அந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு தடவ அந்த இமேஜ் ஸ்பாயில் ஆனது தான். ஆ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3வது வழக்கு இந்தியாவுல. தெரியாத வழக்குன்னு எவ்வளவோ இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இது 3வது வழக்கு. கேரளா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாரி அங்கங்க நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க தான் செய்றோம். நியூஸ்ல பார்க்குறோம். இருந்தாலும் அடுத்தடுத்து இதே மிஸ்டேக் தான் நடக்குது. என்ன மிஸ்டேக் நடக்குது? ஏற்கனவே யுபில ஒரு ஆள் இந்த மாரி இறந்திருக்கிறாங்க. பிளாக்மெயில் சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. தப்பான வீடியோ ஒரு பொண்ணு போட்டு இறந்திருக்காங்க. அவர் மேல எந்த தப்பு இல்லன்னு அதுக்கப்புறம் விசாரணையில தெரிய வந்து அவர் அந்த பொண்ண கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி கேரளாலயும் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு. அ அவர் வந்து உண்மையிலேயே இப்படி பண்ணாரா? என்ன ஏதுன்னு இந்த பொண்ணு யோசிக்கல கேரளா அந்த பொண்ணு. ஆ சும்மா ஏதோ வீடியோ எடுத்து போடுறது, அவங்களோட வாழ்க்கையில விளையாடுறது. இப்போ அந்த 2 கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு நோயில இருக்கிற அவங்களோட தீபக்குடைய அம்மாவையும் வச்சுக்கிட்டு, அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அந்த நண்பர் அவருடைய தீபக்குடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, "அ என் நண்பன் வந்து ரொம்ப நல்ல மனசுள்ள நண்பர். அவர் வந்து ரீசென்ட்டா பஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு 25 வயசு சொற்பமுள்ள ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வலி வந்து அவங்க அந்த பஸ்ஸோடைய முன் ஸ்டாண்டுலயே இப்படி படுத்திருந்திருக்காங்க. உடனே தீபக் என்ன செஞ்சிருக்காரு, அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில எல்லா வலியும் கடந்து தான் வரணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் குடுத்து, அத ஒரு செல்ஃபி ஃபோட்டோ கூட அந்த பொண்ணு எடுத்து எடுத்த ஃபோட்டோ கூட இப்போ அ சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அ பஸ்ஸுல நம்மளே அத வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் தெரியுமா? பஸ்ஸுல பயங்கரமான கூட்டம் இருக்கு. சென்னையில உள்ள மக்களுக்கு தெரியும். ஏன்னா நானுமே நேத்து தான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீல் ஃபீல் கிடைச்சது. என்னன்னா, நேத்து அந்த பஸ்ஸுல நம்ம போயிட்டுருக்கோம். ஆ பஸ் ஃபாஸ்ட்டா போகுது. நம்மளே அறியாம நம்ம உடம்பு அசையும். அங்கேயும் இங்கேயும் முன்னாலயும் பின்னாலயும் அசையும். பக்கத்துல லேடீஸும் இருப்பாங்க. அவங்க மேல போய் படும். அது நம்ம இது மிஸ்டேக் இல்ல. அது வந்து அதோடைய அ ஃபோர்ஸ் அந்த பஸ்ஸோடைய ஃபோர்ஸ்னால நம்ம முன்னாலயும் பின்னாலயும் அது ஸ்பீடு போறதால நம்ம உடம்பு நம்மளே அறியாம மத்தவங்க மேல போய் படுது. அதுக்கு அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த வீடியோ எடுத்து இவங்க தான் வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க? இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 10 வருஷம் ஜெயிலு, 1,00,00,000 அபராதம்,
அப்படின்னு ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் போலீஸ் இன்னும் அவங்கள 14 டேஸ் 14 நாள் ரிமாண்ட் ஜெயிலில் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ 14 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி தெரிய வரும். இதனால் முக்கியமாக என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் உயிர் போனால் தான் நம்ம இறங்கி போராடுவோம், இறங்கி ஹேஷ்டேக் போடுவோம், இறங்கி முயற்சி பண்ணுவோம்னா, அப்போ இன்னும் எத்தனை உயிர் போகணும்? அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது என்ன இப்படியே போனால் என்ன ஆகும்? நாளைக்கு இதே நிலைமை நம்ம குடும்பத்துக்கும் வரலாம். அவர் பஸ்ஸில் பார்த்தீங்களா? அவர் பாட்டுக்கு அவருடைய வேலை என்ன, நார்மலாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது நாளைக்கு நம்ம இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வரும், நம்ம இறந்து போயிடுவோம் தெரியாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளும் டெய்லி பஸ்ஸில் போகிறோம், மெட்ரோவில் போகிறோம், அதர் பப்ளிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்லுவாங்கள்ல, டோன்ட் ஜட்ஜ் அபவுட் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. புக்கோடைய முன் தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, அந்த புக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி படித்து பாருங்கள். அந்த மாதிரி தான். அதாவது எவ்வளோ அது விவசாயிகள் சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் என்னதுங்க முதல்ல? சோஷியல் மீடியா முதல்ல எதுக்கு? சாங்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக போஸ்ட்டு போடுறோம், காமெடிஸ் பார்க்குறோம். இதுக்கு எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மட்டும்தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். மற்றபடி பப்ளிசிட்டி ஆகணும், மக்கள் 4 பேர் நம்மளை பார்க்கணும், அதுக்காக நம்ம பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணால் அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஒரு நல்லது பண்ணுறோம், மக்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி சோஷியல் மீடியாவோ மற்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளோட தரத்தை உயர்த்தும். நம்ம வேணும்னே எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணும், பெருமை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம பதிவுகள் போடுறது, போஸ்ட் போடுறது, இப்படிலாம் போட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி உயிர்கள் தான் போகும். அதாவது பொதுமக்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதும் கிடையாது. இதை அப்படியே கடந்துக்கிட்டு இந்த நியூஸ் அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதே விஷயங்களோ இல்லை இது போன்ற விஷயங்களோ நம்ம குடும்பத்துக்கும் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கும் வராமல் இருக்கணும்னா நம்ம பொது விஷயங்களில் தலையிட்டு அதை சரி செய்யணும். நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போகிறதால பாதிக்கப்பட போகிற முதல் ஆட்கள் நம்ம தான். என்னைக்கு சோஷியல் அவேர்னஸோடைய பொதுநலத்தோட இது நம்ம நாடு, இந்த ஜனா படம் இருக்குல்லன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு விஷயங்கள், ஒரு டயலாக் ஒன்று வரும். அதில் அஜித் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக செமினார் எடுத்துகிட்டு இருப்பார் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும். உடனே எம்டி அவங்கள கிளாப் பண்ணி, நீ உடனே லண்டன் போகிற, அதுக்குள்ளே எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. வேணாம் சார் எனக்கு அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அஜித் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற சக கொலிக்கு ஒரு லேடி வந்து வெளியே வந்து கேட்பாங்க, லண்டன் என்ன லைஃபு, எப்படிப்பட்ட நாடு, இங்கே வெறும் சாக்கடையும் இருக்குது, சேரி தான் இருக்குது, இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி அஜித்தை பார்த்து கேட்பாங்க. அப்போ அஜித் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றணும் அப்படிம்பாங்க. வி மஸ்ட் சேஞ்ச், மாற்றணும். எல்லோரும் வேறு நாட்டுக்கோ, நம்ம பிறந்த நாடு இதுதான், இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக போன மாதம் மட்டும் மும்பையில் 62 மைனர் பெண்கள், அதாவது 18 வயசு கீழே உள்ள பெண் குழந்தைகள் ஒரு மாதத்தில் 62 பேர் மும்பையில் காணாமல் போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 80,000 பெண்கள் மத்திய பிரதேஷில் காணாமல் போயிருக்காங்க. மைனர் கேர்ள்ஸ், மேஜர் கேர்ள்ஸ் மிக்சடாக. ஒரு நாளைக்கு சராசரியாக இந்தியாவில் 200+ கொலைகள் நடக்குதான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு போனால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம், மற்ற நாடுகளுக்கு போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு போகிறதால நம்மளோட வாழ்க்கை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. கண்டிப்பாக ஒரு 50 வயசுக்கு மேலே நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட குழந்தைகளோ நம்மளோட ஜென்ரேஷனோ வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமில் நிறையா வாலிப வயசில் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தோணுச்சே, இப்போது பப்ளிக்காக நிறையா பண்ணலாம்னு தோணுச்சே, அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளிநாடு அது எதுன்னு வந்துட்டோமே. கண்டிப்பாக 50 வயசுக்கு மேலே எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க போட்ட வீடியோக்கள்லாம் நிறையா ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்களே இதை பார்க்கலாம். அதனால் இதே அந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள்.
கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த கேரளா பொண்ணு எடுத்த வீடியோ வைரல் ஆச்சு. அத உடனே ஒரு அந்த கேரளாவுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய கலெக்டரோ, இல்ல ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸோ, ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீசர்ஸோ கண்ல அந்த வீடியோ உடனே பட்டிருக்கும். கண்டிப்பா உடனே படாம இருக்காது. அப்படி உடனே பட்டு, அந்த ஆஃபீசர் உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தா, அந்த தீபக்ங்கிறோட உயிர் போயிருக்காரு. சூசைடும் பண்ணியிருக்க மாட்டாரு. உடனே அந்த பொண்ண அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம். இந்த பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க பண்ற சிறு தாமதம், சிறு டைம் டிலே இருக்கே, ஒரு குடும்பத்தையோ, உயிரையோ சிதைச்சிரும். அதனால தான் படிச்சு பெரிய அதிகாரிகளா வாங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உடனடியா ஆக்ஷன் எடுங்க. அப்படி சொல்லி நம்மளுக்கு சொல்லப்படுது. இது முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, ஹிந்துவுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்டினுக்கு மட்டும் இல்ல. எல்லா மதத்து மக்களும் அதிகாரத்துக்கு வந்து நம்ம நாட்டுக்கு பெரிய உயர் அதிகாரத்துக்கு வந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு உடனடியா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன்ஸ் கூட அவங்களோட குடும்பத்தையும், அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் ரொம்ப காப்பாத்தும். உயிர கூட காப்பாத்தும். அதனால சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பஸ்ஸில போறோம். சில்லற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர கீழ இறக்கி விடுறாங்க. அந்த இடத்துல நான் சில்லற தரேன் அவர கூட்டு போங்கன்னு சொல்றத விட, சில்லற இல்ல நீ எப்படி சொல்லலாம்? பஸ்ஸில உள்ள எல்லாரும் சில்லற எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கேத்தால வேற ஆல்டர்னேட்டிவ் நீங்க தான் கண்டக்டர்ஸும், டிரைவர்ஸ் தான் பண்ணணும். அப்படின்னு சொல்லி வாய் தொறந்து பேசணும். எங்க அநியாயம் நடந்தாலும் என் காதுல ஹெட்செட்ட போட்டுட்டு நான் பாட்டு தான் போவேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் தட்டி கேட்கணும். யார் தப்பு பண்ணாலும் கேட்கணும். அநியாயத்த கண்டா எடுத்து பேசணும். தனக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து ஒரு நாய் கூட ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர அந்த வீட்டுக்காரர் ஒரு நாய் ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு வீட்டு ஹவுஸ் ஓனர். அவர் ஒரு 2 நாய் வளர்ப்பாரு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து டெய்லி அவங்களோட ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அவங்க குடும்பத்தில் உள்ள சில்ட்ரன்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணதும் பண்ணுவார். அந்த நாய் 2 நாயுமே அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து கொலன்னு குலைக்கும். கடிக்காது, குலைக்கும். வெறித்தனமாக குலைக்கும். ஏன் குலைக்குதுன்னா, அவர் அவங்கள சித்திரவதை பண்ணுறாரு, தொந்தரவு பண்ணுறாரு, அதனால குலைக்குது. ஒரு நாய் கூட எடுத்து சொல்லுது. அதுக்கு யாரும் சொல்லி மனிதர்களுக்காவது சொன்னால் புரிய வைக்க முடியும். நாய்களுக்கு எதுவுமே சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, நம்ம பேசவும் முடியாது, கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. வி டோன்ட் கம்யூனிகேட் டு த 5 சென்ஸ் அனிமல்ஸ். அப்படி இருக்கும்போது நாய் கூட தட்டிக்கிறதுக்காக குலைக்குது அநியாயத்தை கண்டா. அப்படிங்கும்போது நம்மளாம் 6 அறிவு 6 சென்ஸ் உள்ள ஹியூமன்ஸ். நம்ம முன்னால் ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது, நம்ம முன்னால் ஒருத்தருக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்மளும் எந்திரிச்சு பேசணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இந்த வாழ்க்கை கிடையாது. அதான் 60 வயசு 70 வயசு அதிகபட்சம் 95 100 வயசோ தான். 120 கூட வச்சுக்கோங்க சில பேருக்கு. அதனால் இந்த வாழ்கிற வாழ்க்கையை பப்ளிக் அவேர்னஸோடைய பெரிய டிபார்ட்மெண்ட்லேயோ பெரிய அதிகாரியாவோ போய் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கோ, அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கோ, 10 வயசு குழந்தைய கற்பழித்து ரோட்டில் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. டெய்லி ஒரு நியூஸ் நடக்குது. 10 வயசு பொம்பளை பிள்ளை, 18 வயசு பொம்பளை பிள்ளை, 25 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழித்து வேன்லேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு போகிறானுங்க, குப்பையை தூக்கி வீசுகிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். எப்படி மனசாட்சிக்கு சாதகமாக இருக்குது, எப்படி நம்மளுக்கு உடம்புல சாப்பாடு இறங்குதுன்னு தெரியல. அதனால் இனிமேலாவது சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோதான்.